இறைவனை துயிலெழுப்புகின்ற சுப்பிரபாதம் என்று சொன்னாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம். திருமலையிலே கோயில் கொண்டிருக்கின்ற வெங்கடவனுக்கு பாடப்படுகின்ற சுப்பிரபாதம் தான் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம். இதனை இயற்றியவர் யார்? பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள் தான் இதை இயற்றியிருக்கிறார்கள். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள் மணவாள மாமுனிகளுடைய சீடர். மணவாள மாமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பெருமைமிக்க ஆச்சாரிய பரம்பரையிலே தோன்றியவர். அவருடைய மாணாக்கர் தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்களுடைய இயற்பெயர் ஹஸ்தகிரிநாதன் என்பது. இவர் காஞ்சிபுரம் திருத்தன்காவிலே 1361 வருடம் பிறந்தவர். 93 ஆண்டுகள் 8 மாதங்கள் இவர்கள் இப்புவியிலே வாழ்ந்து ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு மகத்தான பணியை செய்திருக்கிறார்கள். இவர் ராமானுஜர் நிறுவிய 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருவரான முடும்பை நம்பி அவர்களுடைய பரம்பரையிலேயே வந்தவர். இவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய திருக்குமாரரான ஸ்ரீ நயன வரதாச்சாரியாரிடம் சீடராகச் சேர்ந்தார். அவரிடம் சமஸ்கிருத கிரந்தங்களை எல்லாம் நன்றாக கற்றுத் தேர்ந்தார். சிறந்த சம்ஸ்கிருத பண்டிதராக நாடே போற்றும் அளவுக்கு வளர்ந்து நின்றார் ஹஸ்தகிரிநாதன். மிகச்சிறந்த பிரவச்சனக்காரராக சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார். இவருடைய வாதத் திறமையை கண்டு எல்லோரும் வியந்தார்கள். இவர் வாதம் செய்யும் பொழுது அழகாக மேற்கோள்களை காட்டி நிதானமாக வாதாடி தன்னுடைய சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவாராம். அதனாலே இவருடைய குருவான குமார நயன வரதாச்சாரிய அவர்கள் இவருக்கு பிரதிவாதி பயங்கரம் என்ற பட்டத்தினை அளித்தாராம். பிரதிவாதி பயங்கரம் என்கின்ற பட்டம் இவர்களுடைய பரம்பரையிலே இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றது. பரம்பரை சார்ந்த அத்துணை பேரும் பிரதிவாதி பயங்கரம் என்ற பட்டத்தை போட்டுக்கொள்ளலாம் என்று வரதாச்சாரியர் அவர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்கும்போது அருளியிருக்கிறார்கள். இவ்வாறு புகழுடன் விளங்கிய ஹஸ்தகிரிநாதர் திருமலை சென்று அங்கு வேங்கடவனுக்கு கைங்கரியம் செய்யும் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவ்வாறு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் காலத்தில் அவர் மணவாள மாமுனிகளுடைய பெருமையை கேட்டு வியந்து அவரிடம் மாணவராக சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருவரங்கத்துக்கு சென்றார். மணவாள மாமுனிகளும் இவரை அன்புடன் வரவேற்று இவர் தம்முடைய சீடராக்கி கொண்டார். அவருடைய அன்புடைய சீடராகவும் ஆனார். இப்பொழுது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற ஹஸ்தகிரிநாதர். அவரிடம் திராவிட வேதாந்தத்தை பயின்று அதிலையும் தேர்ந்தார். இப்பொழுது அவர் உபய வேதாந்தம் தெரிந்தவர், உபய வேதாந்தி. அவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக விளங்கினார். கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் எழுதுகின்ற திறமை இவருக்கு இருந்தது. சிறிதும் பெரிதுமாக ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் பாகவதம், அஷ்டஸ்லோகி போன்ற பல கிரந்தங்களுக்கு இவர் வியாக்கியானங்கள் எழுதினார். இவரே பல ஸ்தோத்திரங்களும் ஸ்லோகங்களும் இயற்றினார். இவருடைய குருவை போற்றி, குருநாதரை போற்றி, ஆச்சாரியரை போற்றி பாடல்கள் இயற்றினார், ஸ்லோகங்கள் இயற்றினார். சுப்பிரபாதம், மங்களம், வாழி திருநாமம் போன்றவையெல்லாம் மணவாள மாமுனிகள் விஷயமாக இயற்றினார். நல்லதொரு பிரவச்சனக்காரராகவும் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை பரப்புவராமல் இருந்தார். இவர் ஒரு முறை குருவோடு, அதாவது மணவாள மாமுனிகளோடு திருமலை சென்றிருந்த பொழுது மணவாள மாமுனிகள் கேட்டாராம், வேங்கடவனுக்கு ஒரு சுப்பிரபாதம் செய்யக்கூடாதா என்று. உடனடியாக ஒப்புக்கொண்டு இவர் சுப்பிரபாதத்தை ஏற்றுகின்றார் வேங்கடவனுக்கு. அதனை பற்றி அடுத்த பதிப்பிலே பார்க்கலாம்.